வலி என்பது முதல் அம்பு. ஆனால் அதோடு நாம் சேர்த்து கொள்ளும் கோபமும் வருத்தமும் தான் இரண்டாம் அம்பு. ஒரு வீரன் முதல் அம்பால் காயமடைகிறான். அந்த அம்பு எதிரியால் விடப்பட்டது. அது வலிக்கும், இரத்தம் வடியும். ஆனால் அது தவிர்க்க முடியாதது. இதுதான் முதல் அம்பு. வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், நோய், இழப்பு, வேதனை, இவை அனைத்தும் முதல் அம்புகள். இவை வாழ்க்கையின் இயற்கை. இவற்றை தவிர்க்க முடியாது. இளைஞன் கேட்டான், அப்படியென்றால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, சும்மா இருந்துவிட வேண்டுமா? புத்தர் பதிலளித்தார், கேள். உதாரணத்திற்கு நோய் வந்தது முதல் அம்பு. ஏன் எனக்கு மட்டும் என்று வருத்தப்படுவது இரண்டாம் அம்பு. வேலை போனது முதல் அம்பு. நான் திறமை இல்லாதவன் என்று தன்னை தானே குறை சொல்லிக் கொள்வது இரண்டாம் அம்பு. இரண்டாம் அம்பை தவிர்ப்பதே ஞானம்.